கம்மியாதாஸ் கிச்சன் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரியாணி மசாலா. அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் 4 டேபிள் ஸ்பூன் அளவு தனியா விதைகள், அதாவது கொத்தமல்லி விதைகள் சேர்த்து நல்லா வறுத்துட்டு வேறொரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவு சீரகமும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்து வேறொரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். கூடவே ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு மிளகும் சேர்த்து வறுத்துக்கோங்க. மிளகு நல்லா வறுந்து வந்ததுக்கப்புறம் இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சோம்பும் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. சோம்பு நல்லா வறுபட்டு வந்ததும் இதை வேறு பிளேட்டுக்கு மாற்றிட்டு கூடவே ஒரு டீஸ்பூன் அளவு சாய் ஜீரா சேர்த்துக்கோங்க. இந்த சாய் ஜீரா கண்டிப்பாக நீங்கள் சேர்த்துக்கணும், அப்போ தான் பிரியாணிக்கு நல்லா மனம் கொடுக்கும். இப்போ இது கூட 8 பச்சை ஏலக்காய், 3 கருப்பு ஏலக்காய், 2 ஸ்டார் அனீஸ், 3 துண்டு பட்டை, 3 இல்லது 4 பிரிஞ்சி இலையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கூடவே ஒரு அரை ஜாதிக்காயை நல்லா சேர்த்துட்டு வறுத்துக்கோங்க. வறுத்து வச்ச ஸ்பைசஸை நல்லா ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் குறகுறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நமக்கு டேஸ்டியான ஒரு பிரியாணி மசாலா சட்டுன்னு ரெடி பண்ணிடலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ்லேயே நம்ம ரெடி பண்ணிடலாம். ஒரு 50 கிராம் அளவு தான் இருக்கும். கண்டிப்பாக இந்த மெத்தடில் நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த பிரியாணி மசாலா.